வெல்கம் டு சமையல் முதல் சாஃப்ட்வேர் வரை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத இன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். எக்லிப்ஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ நம்ம சிஸ்டமில் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில ப்ரீ ரெக்வஸ்ட் நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன பண்ணால், நம்ம சிஸ்டமில் ஜாவா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம சிஸ்டமில் ஜாவா இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள் சிஸ்டமில் விண்டோஸ் ஆர் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரன் பாப்அப் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இன்கேஸ் உங்கள் சிஸ்டமில் ஜாவா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அவைலபிள் வெர்ஷன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் உங்கள் சிஸ்டமில் ஜாவா இல்லை அப்படின்னா, ஸோ ஜாவா இஸ் நாட் அண்ட் ரெகக்னைஸ்டு கமெண்ட்னு எரர் வரும். ஸோ இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஜாவா இன்ஸ்டாலேஷன். ஸோ உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்க. உங்கள் சிஸ்டமில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஜாவா 8 டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆரக்கிளோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா SC8 RQ டவுன்லோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஜாவா SC டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட விண்டோஸ் அப்ளிகேஷன் நம்ம அதாவது EXE ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விண்டோஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து விண்டோஸ் x86, இன்னொன்று வந்துட்டு விண்டோஸ் x64. ஸோ இந்த x86ன்றது 34 பிட், x64ன்றது 64 பிட். ஸோ உங்களோட விண்டோஸ் எத்தனை பிட்டோ அதுக்கேற்ற EXE ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது விண்டோஸ் x64க்கு நேரம் இங்கே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான லிங்க் இருக்கு. ஸோ இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ் ஐ ரிவ்யூ அண்ட் அக்செப்டை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் JDK8 அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேற ஒரு பேஜுக்கு வந்துட்டு நேவிகேட் பண்ணும். ஸோ அதாவது ஆரக்கிள் அக்கௌண்ட்ல சைன்இன் பண்ண சொல்லுவோம். ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ என்னோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நான் வந்து என்டர் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு JDK டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் மெனு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ ஜஸ்ட் இந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ தென் அகெயின் இந்த நெக்ஸ்ட் பட்டன். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டேட்டஸ் 100% வர முடிய வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது பாப்அப் வந்துச்சுன்னா ஸோ ஜஸ்ட் அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஃபோல்டரில் வந்து இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னா சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் நம்மளுக்கு JRE அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஜாவா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் 100% முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துட்டு அப்பியர் ஆகும். ஸோ ஜாவா SC டெவலப்மெண்ட் கிட் 8 அப்டேட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த விண்டோ வந்ததுக்கப்புறம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தென் அகெயின் கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ரீசெக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரீசெக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன். ஸோ ரீசெக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான அப்ராப்ரியேட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்ஸ் ஜாவா இன்ஸ்டால் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ வி நீட் டு டவுன்லோட் தி எக்லிப்ஸ். ஸோ ஜஸ்ட் கூகுள் போயிட்டு ஸோ எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இதில் ஓப்பன் ஆகிற இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த எக்லிப்ஸ் டவுன்லோட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க்ல ஜஸ்ட் இந்த கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரீசெண்டாக என்ன IDE எக்லிப்ஸ் வெர்ஷன் IDE இருக்கோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 2022 03 வெர்ஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிடுங்க.
ஓகே, ஸோ இது அடுத்த பேஜுக்கு நேவிகேட் ஆகும். தென் அகைன் இந்த டவுன்லோட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. Eclipse சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் மெனு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா Eclipse IDE ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே வந்துட்டு இன்ஸ்டால் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாலேஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த கேன்சல் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அகெயின் இந்த இன்ஸ்டாலை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லான்ச்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு Eclipse IDE வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த Eclipse IDE ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து செட் பண்ணணும். ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எழுதுகிற கோட் நம்ம சிஸ்டமில் எந்த லொக்கேஷனில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்ற பார்த்து வந்து நம்ம வந்து கொடுக்கணும். பை டிஃபால்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லோக்கல் டிஸ்க்கு சியில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கல் டிஸ்க் சியில் வைக்காமல் லோக்கல் டிஸ்க் டியில் வந்துட்டு ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணிக்க. என்ன பண்ணுறேன், நான் லோக்கல் டிஸ்க் டியில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ நியூ ஃபோல்டர், ஸோ Eclipse ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஒர்க் ஸ்பேஸோட லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் லான்ச் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக Eclipse வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு Eclipse வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சமையல் முதல் சாஃப்ட்வேர் வரை.